ஆயிரம் அதிசயம் அமைந்தது நாசிஸ் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரம் அதிசயங்களை கொண்டது நாசிஸுங்கிற மாதிரி 1000 விதமான ட்ரேட்ஸை கொண்டது. எல்லாம் மேனிப்புலேஷனு உருப்படாததான் வேற என்ன. நான் ஏதாவது உருப்புறதுக்கான வழி இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து முக்கியமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் என்ன, இது வந்து ரொம்ப ஹிடனான ட்ரேட்ஸ். இது நீங்கள் வெளியில் பார்த்தா தெரியாது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருமா இன்றைக்கி. என்றா சார் அழைப்பிடு பாட்டு. இருங்க. யா, welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Special traits of narcissist. Yes, அதோடைய ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாமா. அவர்கள் பார்ப்போம். இந்த மாஸ்க் தேவியர் எந்தெந்த மாதிரியான மாஸ்கெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்க்குங்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஐடியலைஸ்டு இமேஜ். அவங்க எப்படி அவங்க ஒரிஜினலாக இருக்கிறாங்களோ அந்த ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது அவங்கள சுற்றி இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற ஒரு அந்த எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிற ரொம்ப ஃபேவரபுளாகவும் ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ஐடியலைஸ்டு இமேஜ் வச்சுருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, ஹீரோயின் மாதிரி, அவங்களால எல்லா விதமான விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற மாதிரி, இம்பாசிபிளான விஷயத்த கூட அவங்க செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஐடியலைஸ்டு இமேஜ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஐடியலைஸ்டு இமேஜை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை வேணாலும் பண்ணுவாங்க. நம்மளாம் வந்து சும்மா ஒரு நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேரை நம்ம காப்பாற்றணும்னு வச்சுங்களேன், நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்போம். இல்லை சரி ஓகே தப்பாக நினைக்காதுக்காக கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணுவான், அவங்க கொஞ்சம் நம்ம நல்லா பேசுகிற அப்படின்னு கூட நினைக்கலாம். யா, நம்ம இந்த சட்டை போட்டிருக்கிறோம், இதை பார்த்தா மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் நல்லபடியாக போட்டுக்கோமே, கொஞ்சம் லக்ஸூரியாக போட்டுக்கோமே அப்படின்னு நினைக்கலாம். இது இயல்பானது. அதுக்கு மேலே அவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், அதுக்கு என்ன அவங்க இஷ்டம் அப்படின்னு போயிடுவோம்ல. ஆனால் இவங்க எப்படின்னா மற்றவர்கள் தன்னை தப்பாக நினைக்கக்கூடாது, மற்றவங்க நம்மளை அப்படியே வியந்து பார்க்கணும், அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பலவிதமான விஷயங்களை அவங்க செய்வாங்க. அதை நீங்கள் என்னையே பார்க்க முடியாது. நீங்கள் தங்க வைக்கிற விலைக்கு வந்து திடீர்னு ஒரு 2 பவுனை ஃபாரினில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பவுன் எடுத்து அவங்களுக்கு போடுவாங்க. அவங்க யார்? அவங்களுடைய பெரியப்பாவோட பொண்ணாக இருக்கும், சம்மந்தமே இருக்காது இவங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் க்ளோஸ் ரிலேட்டிவெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு போட்டு பார், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறத நீ பார், என்னுடைய அப்படியே அப்போ ஒரு பெரிய கிருஷ்ண பரமாத்மா, இவங்க அப்படியே அவதாரம் எடுப்பாங்க பார்க்குறதுங்கிற மாதிரி வந்து பல விதமான விஷயங்கள் செய்வாங்க. கேர்ள்ஸுக்கும் அப்படி தான் இந்த விஷயங்கள். இது புரியுது. ரெண்டாவது முக்கியமானதுங்கிறது தான் இங்கே யோசிக்கணும், கம்பார்ட்மெண்டலைசேஷன். கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்னென்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இங்கே ஒவ்வொரு தடவையும் இந்த ஐடியல் இமேஜ் இருக்குல்ல, இது ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஐடியலைஸ்டு இமேஜ் இருக்காது. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இவங்க தனித்தனியாக பெக்யூலியராக வேற ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல தாயாக இருப்பாங்க, இன்னொரு இடத்துல சேயாக இருப்பாங்க, இன்னொரு இடத்துல நாயாக இருப்பாங்க, இன்னொரு இடத்துல நாய் இல்லை பொதுவாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இவங்க வேறு மாதிரியான கேரக்டரை காமிச்சு அப்படி வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தாங்கிறத கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அவனில்லை படத்தில் அந்த ஹீரோ போடுற மாதிரி வந்து பலவிதமான வேஷங்களை வந்து இவங்க போடுவாங்க. அவங்க வாழ்க்கையே வேஷத்தில் தான் போகும். அதனால தான் நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது இவங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வேறு மாதிரி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை வச்சு பேசி இவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு 4 பேரை உட்கார வச்சு பேசுகிறோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதையை சொல்லுவாங்க, வேறு கேரக்டர் அப்படிங்கிறத வந்து செய்வாங்க. நமக்கே ஒன்று தோணும், என்ன இது மல்டி பர்சனாலிட்டி டிசார்டராக இது அப்படிங்கிற அளவுக்கு தோணும். ஒன்றும் இல்லை, நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் தான். அந்த அளவுக்கு மேனிப்புலேட்டிவாக தன்னை யாருமே தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வந்து லேயர் பை லேயராக வந்து பலவிதமான டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை பலவிதமான விஷயங்களை போட்டு ரொம்ப பெரிய ராஜ ரகசியம் மாதிரி எல்லாத்தையும் போட்டு அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படிங்கிறது யாருக்கு தெரிய வந்தாலும் அவங்க ஒட்டு மொத்தமாக இவங்களை அடிப்படையாகவே இவங்களை வெறுத்துருவாங்க. ரைட். இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு கமிட் ஆகிருக்கிறோம், நம்ம வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வெறுப்பு இருக்குது,
இன்றைக்கி ஒரு வேளை வந்து இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் தூக்கி போட மாட்டேனா? இதை கண்டிப்பாக தூக்கி போடுவேன்ல. ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிருக்காது பாருங்கள். ஏன்? இந்த ஐடியலைஸ்டு இமேஜ் தான் காரணம். இந்த மாதிரி நமக்காக நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்கள பார்த்தோன்னே ஃபீல் பண்ணணுங்கிறத வந்து அவங்க வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. யார் யார் என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணால் இது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர். பிகாஸ் அவங்க ஒருவேளை அவங்களுடைய உண்மையான முகங்கிறது தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற மதிப்பு மரியாதை, இன்றைக்கி மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இது எதுவுமே கிடைக்காது. அவங்க இந்த சமுதாயத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கவங்க தான் இவங்க. ஆனால் அந்த டிஃபென்சிவான விஷயங்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரைட், வாங்க அடுத்தது பார்ப்போம். எக்ஸ்டர்னலைசேஷன். எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுறது. இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கூட அது பார்க்குறனால நமக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இடத்துல என்னென்ன மாதிரியான ஆப்பு வைக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு தொடர்ந்து வருது, இது எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு என்ன காரணம்னு போய் கேட்டு பாருங்கள். ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆவாங்க பிஸ்னஸில், ஒரு பெரிய இடத்துல ஒரு பைசா வந்து லாஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் தெரிஞ்சே லாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுற, இந்த அளவுக்கு நீ பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இவ்வளவு விஷயங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நான் பண்ண மிஸ்டேக்னால தான் இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமாம் நான் மேனிப்புலேட் பண்ணேன், அதனால் வந்து அவங்க என்னுடைய ரியல் ஃபேஸை தெரிஞ்சதுனால ஓடி போயிட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னலைஸ்னால் என்ன? மற்றவங்க மேலே பழிய தூக்கி போடுறது, சிச்சுவேஷன் மேலே பழிய தூக்கி போடுறது, டைம் மேலே பழிய தூக்கி போடுறது, சில நேரம் அவங்களோட சைல்ட்ஹுட் மேலே பழிய தூக்கி போட்டு எஸ்கேப்பாக தான் பார்ப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த எக்ஸ்டர்னலைசேஷன் மூலமாக ஒரு விக்டிம் ப்ளே பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? வெளியிலேருந்து வந்து ப்ரெஷர் தான் அதுக்கு காரணம். இவங்க எப்படி பண்ணதான் என் காரணம், இவங்க எப்படி பண்ணதான் காரணம், நீ ஏன் சும்மா இருக்க, நீ பண்ணதான் காரணம்னு கடைசியில் வந்து நிற்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அவங்க எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுறதெல்லாம் என்ன? நம்மளை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுறதா. நம்மளை வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டி நீ தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க பண்ண தப்புக்கு கூசாமல் எந்த லாஜிக்கல் கனெக்ஷனும் இல்லாமல் போய் சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர். ரைட். தென் த டீப் மேனிப்புலேஷன். அடுத்த ஸ்டேஜ். அடுத்து என்ன மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சினிசிசம். சினிசிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? சினிசிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னென்னா எல்லாத்தையும் வந்து ப்ளேம் பண்ணி தன்னை நல்லவனை போல் காட்டிக்கிறது. இப்போ எல்லோரும் நல்லவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ யாருன்னு கேட்போம்ல. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட குட் ரேட்ஸை வச்சு நான் அனலைஸ் பண்ணுறேன், அப்போ என்கிட்ட குட் ரேட்ஸ் இருந்தால் நான் நல்லவன். இந்த கான்செப்ட்டுக்கே அவங்க வரமாட்டாங்க. இவங்க முன்னாடி எல்லாரும் கெட்டவர்கள் தான். இல்லையா? என்னைக்காவது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, பரவாயில்ல எவ்வளோ நல்ல மனசு பாரு, அவங்களுக்கு இப்படி செஞ்சுக்காங்க பாருங்கன்ட்டு யாரையாவது ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான் இவங்களுடைய ஈகோ ட்ரிகர் ஆகிடும். இவங்க ஈகோ வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணுறலாம் ட்ரிகர் ஆகாது, அடுத்தவங்க நல்லவங்க சொன்னாலே ட்ரிகர் ஆகிடும். அவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்ட்டு சம்பந்தம் ஈவன் இவங்க அவங்கள பற்றி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பலவிதமான விஷயங்களை போட்டு பழி போட்டு பேசுவாங்க. இவ்வளவு இறங்கி வந்து இந்த விஷயத்தை பேசணுமா? இப்போ என்ன அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதானே. ஆனால் அதுக்காக வந்துட்டு இவ்வளோ மணி நேரம் பேசணும்னா அரை மணி நேரம் அவங்கள பற்றி பேசி நம்மளோட மைண்டில் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை விதைப்பாங்கன்னா அவங்க கெட்டவங்க தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம விடமாட்டாங்க நம்மளை. அதுவும் ஒரு ஆளை வந்து 2-3 தடவை பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்களால அவங்கள பெருமைப்படுத்துறத தவிர மற்றவங்கள பெருமைப்படுத்துறதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. செத்தே போயிடுவாங்க. சரி உன்னை பெருமைப்படுத்துகிறேன், நீ ஏதாவது செய்ய உன்னை பெருமைப்படுத்துகிறேன்னா பண்ணுவாங்களா? அந்த கெப்பாசிட்டி எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது. பெருமைக்குரிய ட்ரேட்ஸ், கல்யாண குணங்கள் எதுவும் கிடையாது இதுகிட்ட. இல்லையா? ஸோ அப்படி வந்து பெருமைப்படுற மாதிரி இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. மற்றவங்கள பெருமைப்படுத்துறத இவங்க பொறுத்துக்கவும் மாட்டாங்க. இதான் இந்த சினிசிசம்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ரேஷனலைசேஷன். அவங்க செஞ்ச விஷயம் அப்படிங்கிறத ஒரு 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க செஞ்சது தப்பு தான்ட்டு, இவங்க செய்கிறது தப்பு தான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் கூட அப்பட்டமாக இவங்க கிட்டாவது ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அவங்கள மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரேஷனலைஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் இல்லாஜிக்கலாக பயங்கரமாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர். இவங்க சொல்கிற ஒரு காரணத்துக்கும் இவங்க செஞ்ச விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு பழியை போட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, நீ பண்ணதுனால தான் நான் செஞ்சேன்,
அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வர்றது. ஏன்னா அதை பார்த்தோம்னா ஐயோ இவங்க என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்காக இது வரைக்கும் இவங்க எதுவுமே செஞ்சதில்லை. அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது இவங்களுக்கு இவங்க முக்கியமாக, உலகத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்களை காட்டி அவங்க முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே முக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க யாருமே முக்கியம் இல்லை, அவங்க தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு நார்சிசிஸ்ட் தான் இவங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி சம்மந்தமே இல்லாமல் தான் செய்யக்கூடிய விஷயத்தை அப்படியே பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த ரேஷனலைசேஷன் ஓரியன்டான, அந்த ரேஷனலைசேஷன் ஓரியன்டான ட்ரேட்ஸ் இல்லையா. அடுத்து நார்மலைசேஷன். சிம்பிள். அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும், எல்லா விதமான அப்யூஸையும், அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணாலும், ஒரு துரோகம் பண்ணாலும், அடுத்தவங்களோட கிரெடிட்ஸை ஸ்டீல் பண்ணிக்கிறதுலேருந்து, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கு அப்படியே எப்படி தான் இவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியாது, அப்படியே அந்த ட்ரேட்ஸ், அந்த கிரெடிட்டை இவங்க வாங்கிக்குவாங்க. இனிமேல் இவங்க தான் செஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. நம்ம விஷயத்தில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்ச மாதிரி எத்தனை நாள் இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதை செய்வாங்க. ஆனால் கடைசியில் என்ன செய்வாங்க, என்னால் நான் தான் இந்த ஐடியா சொன்னேன்னு பூசாமல் நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க மற்றவங்கள்ட்ட. நமக்கே சந்தேகம் வந்துடும், என்ன இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான மேனிப்புலேஷனையும், எல்லா விதமான அப்யூஸையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தையா நான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் எல்லாம் செய்கிறது தான், இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும், உனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி கேஸ் லைட்டிங் நம்மளை பண்ணுறது. ஸோ அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க. எஸ், தென் வாட் எல்ஸ்? எஸ், வாட் இஸ் அ ஹீலிங் பாத் ஓவர் ஹியர்? இதில் நம்ம என்ன பண்ணலாம்? சரி, புரியுது, என்ன பண்ண வேண்டியிருக்கு? கோ பியாண்ட் தட் அவேர்னஸ். வெறும் நார்சிசிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறனால, அது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுனால மட்டும் எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாது. முக்கியமாக அவங்கள தெரிஞ்சுக்கிறதுனால அவங்கள அப்படியே நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியாது, கண்டிப்பாக முடியாது. இதில் ஒரு எக்ஸிக்யூஷன் கேப் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதோடு சேர்த்து நான் என்னை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் டவுன் பண்ணேன்னா பக்கத்தில் நான் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கணும். அதில் எதெல்லாம் இல்லாஜிக்கலாக நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துலலாம் நான் சான்ஸ் இருந்தோம், நான் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தோம், அப்படி நான் ரியாக்ட் பண்ணாமல் நான் எந்தெந்த இடத்துலலாம் சம்மந்தமே இல்லாமல் விட்டு கொடுத்து போயிருக்கேன், எந்தெந்த இடத்துலலாம் இந்த அப்யூஸை நான் எனக்கே தெரியாமல் அலோவ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களையும் நான் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவேர்னஸ் அலோன் வில் நெவர் கிவ் எனிதிங். You need to understand, right? And we need to break the cognitive bias. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க மேலே நமக்கு ஒரு அன்போ, ஒரு பாசமோ, இல்லாஜிக்கலாக நம்ம கூட வாழணுங்கிற ஒரு ஆசையோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், we have committed with a cognitive bias. நம்மளுடைய சிந்தனையிலேயே நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பயங்கரமாக நம்ம சிந்திக்கிறதுலே பயங்கரமாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். அதனால் நம்மளுடைய சிந்தனையை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே நம்மளை சிந்திக்கவே விட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எமோஷ்னலாக நான் ட்ராப் ஆகிருக்கேன். சொசைட்டி ஓரியன்டாக நான் ட்ராப் ஆனதுங்கிறது வேறு, கமிட்மெண்ட் ஓரியன்டாக ட்ராப் ஆனது வேறு. இங்கே நான் எப்படி ஆகிருக்கிறேன்னா, எமோஷ்னலி நான் ட்ராப் ஆகிருக்கிறேன். என்னால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணவே முடியாது. எனக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளே அப்படியே இது ஒரு ட்ரேட்ஸாக எனக்கு மாறிவிடும். நான் அவங்க செய்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்பேன், அவங்க செய்கிற விஷயத்துக்கு நான் எக்ஸ்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன், அவங்க செய்கிற விஷயங்களை நான் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன், அவங்க செய்கிற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க தான் அது கரெக்டு தான், இவங்க சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு மற்றவங்க மேலே நான் பழிபட ஆரம்பிப்பேன். இந்த சினிசிசம் மாதிரி யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, இவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்க ஆரம்பிப்பேன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரபுளாக நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், எமோஷனல் நான் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கேங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். இதெல்லாம் தெரப்பி மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நாம் நம்மளை சரி பண்ணால் தான் இவங்களை லாஜிக்காக கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். முதல்ல நம்ம ஹேண்டில் பண்ணி பழகணும். ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கலாம். எடுத்தவொடனே பெரிய முடிவில் ஜம்ப் ஆனீங்கன்னா, இம்மெச்சூராக எமோஷ்னலி வீக்காக இருக்கிற நேரத்தில் ஏதோ அப்சஸ்டாக நீங்கள் போய் ஒரு பெரிய முடிவில் ஜம்ப் ஆனீங்கன்னா, நிறைய விதமான கான்சிக்வன்சஸை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். எக்ஸ்டர்னல் கான்சிக்வன்சஸாக இருக்கிற அந்த நார்சிஸ் மூலமாக நிறைய விதமான மேனிப்புலேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். இன்டர்னலாக பலவிதமான கான்ஃப்ளிக்ட் நமக்குள்ளே இருக்கிறனால பலவிதமான இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்னலாகவே நமக்கு இப்போ காக்னிட்டிவ் பயாஸ் பாருங்கள், நம்மளோட சிந்தனையே மாறி இருக்குது பாருங்கள், பயாஸ்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாக பலவிதமான கான்ஃப்ளிக்டை நான் ஃபேஸ் பண்ணேன், பலவிதமான பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
அதனால் பெரிய முடிவில் எதுவும் எடுக்காமல் முதல்ல இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்மளை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம பிஹேவியர் வச்சு அப்படிங்கிறத பார்த்து அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத பார்த்து அந்த விஷயங்களை வந்து ஓரியன்டாக யூ கேன் ட்ரை. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து நம்மளுடைய அட்மின் நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த நேரங்களில் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபோன் கால்ஸ் எடுக்கும் போதெல்லாம் கோச்சிக்காதீங்க, திருப்பி அட்மின் கூப்பிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடாக வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த கால்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறதுனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்பாயின்மெண்ட் ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில டிலே ஆனாலும் ப்ளீஸ் அதை கொஞ்சம் கமிட் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் அதை நான் கொஞ்சம் சரி பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஓரியன்டாக நிறைய விதமான அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் குரூப் தெரப்பி இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆக போது இப்போ சில குரூப் தெரப்பிஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஹீலிங் தி இன்னர் சைல்டு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸை எப்படி சரி பண்ணுறது? ஒருவேளை சைல்டுஹுட் ட்ராமா நமக்கு இருந்தது, அது இந்த பிரச்சனையோட அசோசியேட் ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போ சைல்டுஹுட் ட்ராமாவை எப்படி கிரியேட் அதை வந்து நான் சரி பண்ணுறது? இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து ஹீலிங் தி இன்னர் சைல்டு குரூப் தெரப்பி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ங்கிறது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போது அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் நம்ம அட்மின் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? வேறு என்ன கதை பார்த்துருமா? எஸ். ஸோ எப்பயுமே நார்சிசிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் நமக்கான ஒரு சரியான ஒரு ஹீலிங் வேவாக இருக்க முடியாது. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வாட்